ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அடா 247 தமிழ் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங். ஸோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆகஸ்ட் 24 உடைய டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாரி கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு சில டெக்னிக்கல் விஷயம்னால நம்ம வந்து லைவ் போக முடியல, 8:30 லைவ் வந்து போக முடியல. ஸோ அதனால நான் வந்து ரெக்கார்ட் செஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா மண்டேவுடைய கிளாஸஸில் வந்து நீங்கள் டவுட் கேளுங்க. ஸோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் நான் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 24 டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய அடா 247 ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஆப்ல என்ன பண்றோம் அப்படின்னா டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்விகள் கிட்ட, டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 100 MCQs கிட்ட நம்மளுடைய ஆப்ல வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வர்ற மண்டேல இருந்து பேங்கிங் மற்றும் RRBக்கான ஃப்ரீ கிளாஸஸும் டெய்லி வந்து போகுது. டெய்லியும் வந்து 11 o'clock, ஸோ டெய்லி வந்து 1 o'clock ஆஃப்டர்நூன் 1 o'clock பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஸ்டாட்டிக் ஜிகேக்கான லைவ் கிளாஸஸ் வந்து போகுது. ஸோ அதனால கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஆர்ஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேக்கு எலக்ட்ரிக்கல் பேட்ச் வந்து வர ஆகஸ்ட் 26 வந்து ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஆகஸ்ட் 9 ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு வந்து 22 ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ வரக்கூடிய 26 நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேக்கான மெக்கானிக்கல் கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் Y913 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம டெலிகிராம் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் இது QR கோட், இதில் நீங்கள் இது பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி முக்கியமான டாபிக் வந்து பார்த்தலாம். ஸோ முதல் முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ செபி, இந்தியாவுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கண்ட்ரோலர் செபி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அனில் அம்பானி அவர்களை 5 வருஷம், அனில் அம்பானி அவர்கள் இன்னுமே 5 வருஷம் செக்யூரிட்டி எந்த விதமான ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த விதமான ப்ராசஸுமே வந்து பண்ண முடியாது. ஸ்டாக் வாங்குறதோ இல்லை ஸ்டாக் வந்து விற்கிறதோ இல்லை அந்த லிஸ்ட்டில் இருக்க ஸ்டாக்ல இருக்க ஏதோ ஒரு கம்பெனியில் டேரக்டராக இருக்கிறதோ எதுவுமே வந்து இன்னி 5 ஆண்டுகளுக்கு யாரும் பண்ண முடியாது அப்படின்னா அனில் அம்பானி பண்ண முடியாது. ஏன்னா அவர் மேலே செபி என்ன பண்ணிருக்காங்க, அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 25 கோடி, 25 கோடி அவருக்கு வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபைன் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அனில் அம்பானி வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, ரிலையன்ஸ், நிறைய கம்பெனி வச்சிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான கம்பெனி என்னன்னா ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் 2018 ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஃப்ராட் வந்து பண்றாங்க. ஸோ இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஹோம் லோன் கொடுக்குறதோ அந்த ஹோம் லோன் எல்லாமே இந்த கம்பெனி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் சில ஃப்ராட் வந்து பண்றாங்க. அந்த பணத்தை வந்து இவங்களுடைய கம்பெனிக்கு வந்து டைவர்ட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட பணத்தை இவங்களுடைய மித்த கம்பெனிக்கு வந்து டைவர்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டி பண்ணதுனால 51 ரூபாய் இருந்த இந்த கம்பெனியோட ஷேர், ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸோட ஷேர் வந்து 59 ரூபாய் ஆயிடுச்சு 2018. ஆனால் இந்த ஸ்கேமுக்கு அப்புறமா 0.75 பைசா வந்து அந்த ஷேர் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால இவர் வந்து ஒரு 5 ஆண்டுகள் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா செபி வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ செபி வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க, எந்த இயர் வந்து செபி கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ செபி ஆக்ட் 1992 அப்படிங்கிற இந்த சட்டம் மூலியமாக தான் செபிக்கு வந்து பவர் கொடுக்குறாங்க. ஆனால் செபி வந்து 1992 கொண்டு வரல. அது எந்த இயரில் கொண்டு வந்தாங்க தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நியூஸ் வந்து பிரதமர் நரேந்திர மோடி இஸ் எக்ஸ்பெக்டட் டு அட்டெண்ட் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட். ஸோ குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்ட் வந்து இந்தியாவில் எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஆகஸ்ட் 30 நடக்க போகுது. ஸோ அந்த ஃபின்டெக் ஃபெஸ்ட்டில் யார் கலந்துக்க போகிறாங்க? நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்க போகிறாங்க. ஸோ ஃபின்டெக் ஃபெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன்பே, ஜிபே, அதே மாதிரி இன்னும் நிறையா அந்த கிரிப்டோ கரன்சிக்கான ஆப்ஸ், அதே மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கான ஆப்ஸ், அந்த மாதிரி நிறையா ஃபினான்ஸ் சம்பந்தமான ஆப்ஸ் வருதுல்ல. ஸோ அதுக்கு பேர் தான் ஃபின்டெக் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த ஃபின்டெக் சம்பந்தமான ஒரு கான்ஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த குளோபல் ஃபின்டெக்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து இது எங்கே நடக்க போகிறோம்னா மும்பை. ஸோ இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டலான மும்பையில் தான் இது வந்து நடக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் சேர்ந்து நடத்துறாங்கன்னா பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அடுத்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா ஃபின்டெக் கன்வர்ஜென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற இந்த 3 அமைப்பும் சேர்ந்து தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து தர்மா தம்மா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்குன்னா குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் நடந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸை யார் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்தியா ஃபவுண்டேஷன். இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ அமைப்பு, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி உள்ள இந்த இந்தியா ஃபவுண்டேஷன் என்ன பண்றாங்க, இந்த தர்மா தம்மா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. 2023-2024 இதோட தீம் என்னன்னா காஸ்மாலஜியின் தர்மா தம்மா ட்ரெடிஷன் அப்படிங்கிறதா இந்த கான்ஃபரன்ஸ் உடைய தீமா இருக்கு. ஸோ அடுத்து
நேற்று நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆகஸ்ட் 23 நம்ம வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து கொண்டாடணும். ஸோ அப்போது நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் இந்தியாவுடைய ஃபியூச்சர் ஸ்பேஸ் பாலிசி என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா 2025 இந்தியா வந்து ககன்யான் மிஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து 2035 இந்தியாவுடைய ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இப்போ எப்படி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதே மாதிரி ஸ்பேஸில் இந்தியாவுக்கான ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இந்தியா எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா 2035 கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நிலவுல முதல் விண்வெளி வீரரை 2040. ஸோ நிலவுல இந்தியா 2040 மனிதர்கள் வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ இது மூணுமே இந்தியாவோட முக்கியமான டார்கெட்டு. 2025 ககன்யான், 35 ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறமா 40 பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு வந்து ஆஸ்ட்ரோனட்டை அனுப்புறது. எப்படி வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் போனாரோ ஸோ அதே மாதிரி ஆஸ்ட்ரோனட்டை அனுப்புறது. ஸோ அடுத்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ எங்கே போயிருக்காங்க அப்படின்னா போலாண்டு மற்றும் உக்ரைனுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. ஸோ அப்போ அதில் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலாண்டில் இருந்து உக்ரைனுக்கு வந்து ரயில் 14 அப்படிங்கிற ரயிலில் நம்முடைய பிரதமர் வந்து டிராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ உக்ரைன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உக்ரைனில் ஒரு முக்கியமான பேலஸான மரின்ஸ்கி பேலஸ், ஸோ முக்கியமான பேலன்ஸான மரின்ஸ்கி பேலஸ் அப்படிங்கிற இந்த அரண்மனை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த அரண்மனை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த அரண்மனையில் தான் அந்த நாட்டு பாட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க. நாட்டு ஸோ இந்த பாட்டு வந்து எங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இருக்காருல்ல அவருடைய வீடு தான். ஸோ உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியோடைய வீடு தான். ஸோ இதுதான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த அரண்மனையை பார்வையிட போகிறாங்க. ஸோ இந்த நாட்டு பாடல் இருக்குல்ல இதுக்கு வந்து ஆஸ்கர் விருது கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா. 2023 ஆஸ்கரில் வந்து ஆஸ்கர் ஒரிஜினல் சாங் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இந்த நாட்டு பாடலுக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆஸ்கர் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து டைமண்ட் லீக் ஸ்போர்ட்ஸ் லீக் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் நம்மளுடைய நீரஜ் சோப்ரா, ஜாவ்லிங் த்ரோல நீரஜ் சோப்ரா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ ஒலிம்பிக்லையும் சில்வர் மெடல் தான். ஸோ இங்கேயும் வந்து சில்வர் மெடல் வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா. ஸோ என்ன இதில் டைமண்ட் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போட்டியில். ஸோ அடுத்து இந்தியன் ரெஸ்லர் ரொனாக் தஹியா அப்படிங்கிறவர் வந்து 17 கேட்டகரி அண்டர் 17 வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல, அண்டர் 19 வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல 110 கிலோ பிரிவில் என்ன பதக்கம் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா பிரான்ஸ் மெடல், வெண்கல பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ யாரு? இந்தியாவுடைய ரோனக் தஹியா அப்படிங்கிறவர் 17வது வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல 110 கிலோ கேட்டகரியில் பிரான்ஸ் மெடல், வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவர் யாரை வீழ்த்திருக்காரு அப்படின்னா அந்த வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் துருக்கியை சேர்ந்த இம்ருல்லா கப்பன் அப்படிங்கிறவரை வெற்றி பெற்று தான் இந்த ரோனக் தஹியா இந்த பதக்கம் வந்து வென்றிருக்காரு. ஸோ கைஸ் அதுக்கடுத்து இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து யூஎஸ்க்கு போயிருக்காரு. ஸோ அந்த யூஎஸ் விசிட்ல நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில ஒரு 2 முக்கியமான டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல முதல் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃப் சப்ளை அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ் கிட்ட இருந்து சில டிஃபென்ஸ் சம்பந்தமான காம்பவுண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி இந்தியா கிட்ட இருந்தும் யூஎஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி டிஃபென்ஸ் காம்பவுண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து நார்மல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ராசஸ் மாதிரி ரொம்ப டிலே பண்ணாம ஃபாஸ்டா குயிக்கா வந்து இப்போ இந்தியாவுக்கு ஒரு டிஃபென்ஸ் சம்பந்தமான காம்பவுண்டோ இல்லை எக்யூப்மெண்ட்டோ தேவைன்னா யூஎஸ்ல இருந்து உடனே இம்போர்ட் பண்ற மாதிரி, அதே மாதிரி யூஎஸ்க்கு ஏதோ தேவைன்னா உடனே எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி 2 பேர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இனிமே enhance the defense cooperation by ensuring reciprocity support for goods and services essential for national defense. So national defense க்கு தேவையான goods and service வந்து உடனுக்குடன் மாத்திக்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் என்னன்னா இந்த செக்யூரிட்டி ஆஃப் சப்ளை அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட். ஸோ அதுக்கடுத்து 2வது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா லைசன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இந்தியாவில் ஒரு லைசன் ஆஃபீஸர், அதுக்கப்புறமா யூஎஸ்ஏல ஒரு லைசன் ஆஃபீஸர் அப்படிங்கிற 2 லைசன் ஆஃபீஸர் வந்து கொண்டு வர போறாங்க. இந்த லைசன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் டேர்ம் தான். இவங்களுடைய டியூட்டி என்னன்னா இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, அந்த டாஸ்க்கை பார்த்துக்கிறது மட்டும் தான் இவங்களுக்கு வந்து டியூட்டி. ஸோ இப்போ இந்த டிஃபென்ஸ் அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இடையில டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிறது தான் இவங்களோட டியூட்டி. அப்போ அந்த 2 அக்ரிமெண்ட்டும் இந்தியாவும் யூஎஸ்ஏவும் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா FSSAI ஃபுட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இந்த மில்க்ல A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இது வந்து A1 மில்க், இது A2 மில்க் அப்படிங்கிற மாதிரி மில்க் கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு மில்க் பாக்கெட்ல A1 மில்க் A2 மில்க் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு FSSAI வந்து நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ A1 அப்படிங்கிறது என்னன்னா A2 அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய நாட்டு மாட்டு பால். ஸோ நம்மளுடைய இண்டிஜினஸ் பிரீட் இருக்குல்ல அதுல இருந்து நம்ம பால் கறக்குறோம் அப்படின்னா அது வந்து A2 மில்க். அதே மாதிரி நம்ம ஃபாரின் பிரீட்ஸ், ஸோ ஜெர்சி இந்த மாதிரி ஃபாரின் பிரீட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபாரின் பிரீட்ல இருந்து நம்ம பால் கறக்குறோம் அப்படின்னா அது வந்து A1 இருக்கும். ஏன்னா அதில் வந்து A1 பீட்டா கேசின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்கும். அதே மாதிரி A2 நம்மளுடைய கண்ட்ரி பிரீட் வெரைட்டியில் A2 பீட்டா கேசின் அப்படிங்கிற புரோட்டீன் இருக்கும். ஸோ இதுல அந்த A1 புரோட்டீன் வந்து ரொம்ப டைஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா A2 புரோட்டீன் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஸோ இதான் வந்து A1க்கும் A2க்குமான வித்தியாசம். ஸோ இந்தியாவில் அந்த A2
பாலுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பால் வந்து A1 இருந்தாலுமே அதை A2 அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக அவங்களுடைய அந்த பேக்கெட்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு FSSAI சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பிரதமர் வந்து உக்ரைனுக்கு போயிருந்தார் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்தியாவும் உக்ரைனும் ஒரு 4 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ முதல் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் அக்ரிகல்ச்சரில் கோஆபரேஷன் கொண்டு வரதுக்காக, அடுத்து ஹெல்த்தில் கோஆபரேஷன் கொண்டு வரதுக்காக, அடுத்து 3வது வந்து கல்ச்சரல், 4வது வந்து ஹியூமனிடேரியன் எய்ட். இந்த 4 விஷயத்திலையும் இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில கோஆபரேஷன் கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது அக்ரிகல்ச்சர், மெடிசின், கல்ச்சர், ஹியூமனிடேரியன் எய்ட், இந்த 4 விஷயத்திலும் இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில கோஆபரேஷன் கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உக்ரைனுக்கு 4 BHASM, ஸோ பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷயோக், ஹைத்தி அண்ட் மைத்ரி கியூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கோ, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து போர் சூழல் நிலவிட்டு இருக்கோ, அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி யார் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒரு 4 ஹாஸ்பிட்டல்ஸை நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைனுக்கு வந்து கிஃப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல், மொத்தம் ஒரு 4 போர்ட்டபிள் கியூப்ஸை. அதுக்கு அடுத்து தீன் தயாள் ஸ்பார்க்ஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனா. இது யார் நடத்துற ஸ்கீம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்டர் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் நடத்துகிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த தீன் தயாள் ஸ்பார்க்ஸ் யோஜனா. இந்த யோஜனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிலேட்லி. ஸோ ஃபிலேட்லி அப்படிங்கிறதுனா ஸ்டாம்ப் கலெக்ஷனாக ஹாபியாக வச்சுருக்காங்கல்ல, ஸோ ஸ்டாம்ப் கலெக்ஷனாக ஒரு ஹாபியாக வச்சுக்கிறதுக்கு பேர் தானே ஃபிலேட்லி அப்படிங்கிறது. ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷனாக ஹாபியாக வச்சுருக்காங்களோ அந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கு, ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் யாராச்சும் வந்து இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஒரு ஹாபியாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஸ்கீம் மூலியமா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 6000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. 6லேருந்து 9வது வரை உள்ள குழந்தைகள் யாரெல்லாம் வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 6000 ரூபாய். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவார்டர்லேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான முக்கியமான நியூஸ். ஸோ 6000 ரூபாயை 2000 அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 3 குவார்ட்டருக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கைஸ் இதுதான் இன்னைக்கான முக்கியமான நியூஸஸ். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மண்டேலேருந்து நம்ம வந்து லைவ்ல மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.